ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் கியூ. என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஆர்கேமி தான் பார்க்க போகிறோம். ஒரு செமையாக ஜெய்ஜான்டிக்காக இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்கேமி தான். ஆனால் சின்னதாக இருக்கும், பேப்பரில் இருந்துருக்கனால. இங்கே பார்த்தாலே தெரியும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆர்கேமி வால்ரஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும். இதோட டெய்லு, இதோட கை, இதோட பல், இதோட மூக்கு, இதோட தலை எல்லாமே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. இதான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளஸ் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிராஸ்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்த என்ன ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்த இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரல. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணணும். இந்த லைன்லே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த தான் அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். இப்படி மடிச்சுக்கணும். அடுத்து இந்த இதை உள்ள இப்படி இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கலாம். மாதிரி செஞ்சுக்கிட்டோம்.
இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குல்ல, இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் வச்சு இப்படியே பாதியாக மடிச்சுக்கிட்டு இந்த லைனில் வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட டெய்லியும் இதோட கையும் பண்ண போகிறோம். சரி, எப்படி சரின்னு போவோம். அதை இப்படி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி பாதியாக மடிச்சுக்கலாம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்த இங்கே ஒரு லைன் வந்துருக்கும். இந்த இடத்த இந்த லைனில் வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கலாம், இந்த பாயிண்டில் வச்சு பேப்பரை இப்படி இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரையும் ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். மடிச்சிட்டோம். மடித்ததுக்கப்புறம் இடத்த எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மடித்தோம்ல இந்த இடத்த அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சிருங்க. இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கம் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இது பார்க்க இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணனால இங்கே இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் வந்துருக்கலாம். இதே மாதிரியும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்த வரையும் ஸ்ட்ரைட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ண மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இதோட கையை இதுதான் இதோட கை. இதை நம்ம ஒன்றா மடிக்க போகிறோம், எல்லா ஃபோல்ட்ஸையும் சேர்த்து. இந்த மாதிரி வரும். இதே மாதிரி இந்த பக்கம் செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தெரியும். அடுத்து இந்த இடத்துல லைட்டாக அன்ஃபோல்ட் பண்ணிகிட்டே இந்த இடத்த இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை நம்ம உள்ளே மடிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த லைன்லேயே இந்த இதை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து இதோட ஹெட்டு பண்ண போகிறோம். ஹெட்டுக்கு வந்து சென்டர் பார்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வர மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இந்த 2 பார்ட்டை எடுத்து லைட்டாக வெளியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்து இதை இப்படி மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதோட டிப்பில் லைட்டாக இந்த மாதிரி இதை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி செஞ்சால் போதும். அதோட நோஸ் வந்துடும், அதோட மூக்கு. அடுத்து வந்து இதை நல்லா கீழே இறக்கிக்கலாம். அதோட ஹெட்டை நம்ம கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டோம். அடுத்து வந்து இதை அப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரியும் நீங்களே பார்த்தாலே தெரியும். அதோட நோஸு, ஹெட்டு, அதோட இந்த பற்கள், அந்த பல், அதோட கை, அதோட டெய்ல். இது ரொம்ப சிம்பிளான ஆர்கமே. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாச்சும் ஆர்கேமை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்கேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.